स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनावों में हिस्सा लिया है. मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं. तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी. என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். भाई और बहनों, मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना और हमारे नेता नरेंद्र मोदी जी के समर्थन में जो तिरंगा यात्रा है तमिलनाडु में निकली है, वो देश के किसी भी हिस्से से कम नहीं है. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்ததே, அதை நான் நினைவு கூறுகிறேன். और मित्रों, पहलगांव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की, धर्म पूछकर हत्या की, और मोदी जी के नेतृत्व में हमारी तीनों सेनाओं ने पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों को सफाया करने का काम किया है. பகல்காம்ல நம்ம அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க. அதுதான் அவர்களுக்கு நாம் புகட்டிய பாடம். भाई और बहनों,